வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் sharecast.org சைட்டில் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா எந்த மாதிரியான ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நீங்கள் இந்த சைட்குள்ளே லாகின் பண்ணி உள்ளே வந்ததையும் லெஃப்ட் சைடில் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கும் அப்லோட் பண்ண ஃபைலை மேனேஜ் பண்ணுறதுக்கும் உரிய ஆப்ஷன்ஸ் அதில் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் எந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு அதிகமான டவுன்லோட்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த sharecast.org சைட்டில் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் அதிகமாக டவுன்லோட் ஆகிறது பார்த்துட்டிங்கன்னா அப்ராட் கண்ட்ரீஸில் தான். இந்தியாவில் டவுன்லோட்ஸ் ஆகிறது இல்லை. மேபி ஃப்யூச்சரில் அந்த ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகலாம். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா வேர்ல்டு வைடாக எல்லாத்துக்குமே காமனாக தேவைப்படுற ஃபைலாக இருக்கணும். அதாவது இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா ஸோ அந்த டைமில் எல்லோரும் அதற்கு உண்டான கொஸ்டின்ஸ் பேப்பர் கண்டிப்பாக ஆன்லைனில் தேடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த டைமில் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குரிய கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகமான டவுன்லோட்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கு எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த ஃபைல்ஸை நம்ம அப்லோட் பண்ணணும். நீங்கள் இதில் 2 வகையான பிரித்து ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணலாம். ஒன்று வந்து கமர்ஷியல், இன்னொன்று வந்து சர்வீஸ் ஓரியன்ட். கமர்ஷியல் அப்படின்னா மூவிஸ், நியூ சாங்ஸ், ஃபன் ரிலேட்டடாக சினிமா நியூஸ், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கமர்ஷியலாக வந்துடும். அதே மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் கேட்டகரிஸில் பார்த்துட்டிங்கன்னா அளவு குறிப்பு, சமையல் குறிப்பு, வெயிட் லாஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், ஏதாவது ஹெல்த் நியூஸ், அதோட நீங்கள் எஜுகேஷன் சம்மந்தமான ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னா அதாவது இபுக்ஸ், அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் நோட்ஸ், சில முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ் கூட இதில் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, அதாவது 50 MB வரைக்கும் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே அதற்குரிய வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த மாதிரி நீங்கள் 2 வகையாக பிரிச்சுட்டு கமர்ஷியல், இன்னொன்று வந்து சர்வீஸ் ஓரியன்ட், இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக பிரித்து நீங்கள் ஈஸியாக இதெல்லாம் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ஸோ அப்ராட் கண்ட்ரீஸில் தான் அதிகமாக டவுன்லோட்ஸ் நடக்கிறது அப்படின்னு நான் சொன்னங்காட்டி அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணணும். ஏன்னா இப்போ அப்ராட் கண்ட்ரீஸில் எல்லோரும் எந்த மாதிரி விஷயங்கள் ஆன்லைனில் அதிகமாக தேடுறாங்க, ஸோ எந்த மாதிரி ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணால் ஈஸியாக அவங்க டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ரொம்ப சிம்பிள். நீங்கள் இதில் ஷேர்காஸ்ட் ப்ராசஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைனில் நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை ப்ரொமோட் பண்ணுறது தான் நம்மளுடைய ப்ராசஸ். ஸோ இப்போ 100 பேர் அந்த விஷயம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு 10 பேராவது டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டான எல்லாத்துக்கும் அதிகமாக தேவைப்படுற ஃபைல்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு அதை ப்ரொமோட் பண்ணாலே போதும். ஸோ அது ப்ரொமோட் பண்ணுறது 2 வகையில் நீங்கள் பண்ணலாம். உங்களுடைய ஓன் வெப்சைட்டில் நீங்கள் அதை இன்ஃபர்மேஷனை போஸ்ட் பண்ணி அதன் மூலமாகவும் ப்ரொமோட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி சோசியல் மீடியா நெட்வொர்க்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஃபேஸ்புக், யாஹூ, ட்விட்டர், இந்த மாதிரி இதன் மூலமாகவும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். அதெல்லாம் எப்படிங்கிறத எங்களுடைய ப்ரொமோஷன் வீடியோஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது எந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர், மெயினான சாஃப்ட்வேர் இப்போ கரண்ட்டாக எந்த சாஃப்ட்வேர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அது நம்ம இல்லாமல் வேறு யாராவது அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். கூகுள் ஆட்வர்ட்ஸ் வீடியோஸ் பார்த்திங்கன்னா அதில் கீவேர்ட் பிளானர் அப்படிங்கிற கேட்டகரியில் எந்த கீவேர்ட்ஸ்க்கு, அதாவது எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அதிகமாக தேடுறாங்க, எந்த கண்ட்ரியில் எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தேடுறாங்க அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் ஆர்டிகல்ஸ், பிடிஎஃப், வேர்ட் ஃபைல்,
சில வீடியோஸ் கூட இதில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது, அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அதிகமான மெம்பர்ஸ்க்கு தேவைப்படுதா அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுறது மூலமாக உங்களோட ஏர்னிங்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஃபைல்ஸ் எப்படி அப்லோட் பண்ணலாங்கிறத வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.